கார்த்திகேயன் இந்த செய்தியை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இவர்களோடு தெரிவித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். இந்த போராட்ட குழுவில் இருந்து 10 பேர் முதல்வரை சென்று சந்தித்திருந்தார்கள். அப்போது முதலமைச்சர் தரப்பில் இருந்து சில உறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலாக அவர்கள் விரும்பாத இந்த திட்டம் ஒருபோதும் செயல்படுத்தப்படாது. அதேபோல் சுற்றுச்சூழல் ஒருபோதும் அனுமதி அளிக்கவில்லை, மாநில அரசின் ஒப்புதல் பெறவில்லை. அதனால் விவசாயிகள் விரும்பாத இந்த திட்டத்தை ஒருபோதும் செயல்படுத்தாது தமிழக அரசு என்று தமிழக முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அவர் அறிவித்த அறிவிப்பை இங்கிருந்து சென்ற நெடுவாசல் போராட்ட குழுவினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் போராட்ட களத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த அறிவிப்பை தெரிவித்து ஒரு நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்று போராட்ட குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து இப்பொழுது என்ன? இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதை இங்கே தடுப்பதற்கான போராட்ட குழு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி இந்த நெடுவாசலிலே கிட்டத்தட்ட இங்கே 25,000 மக்கள் கூடி போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே நல்ல தகவல் வருமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் நல்ல செய்தியை கூறியிருக்கின்றார்கள். அந்த செய்திக்கு இந்த போராட்ட குழு மக்கள் மாத்திரமல்லாது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது விவசாயிகள் விரும்பாத பட்சத்தில் தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்காது அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் உறுதி அளிச்சதா முதல்வரை சந்திச்சுட்டு வந்த உங்க போராட்ட குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பை ஏத்திருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இது வாடிவாசலை தொடர்ந்து நெடுவாசலுக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம். எங்களுடன் இந்த நெடுவாசல் கிராமத்தினருடன் சேர்ந்து போராடிய எம் மாணவர்களும் இளைஞர்களும் தமிழின உணர்வாளர்களுக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி இன்னும் எங்களிடம் அங்கு சென்றவர்கள் இன்னும் சொல்லவில்லை. சொன்ன பிறகு இப்போராட்டத்தை எப்படி நிலைப்படுத்துவது என்பதை பற்றி கருத்துக்கள் கூறப்படும் என்பதை தெரிந்து கொள்கிறேன். கோடான கொன்றி நன்றிகளை தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மாணவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த மற்றொருவர் விவசாயி காமராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். தற்பொழுது முதல்வர் அளித்திருக்கின்ற உறுதிமொழியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய மனநிலை என்ன? போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இல்லை இப்போ நாங்கள் அந்த உறுதியை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. போராட்ட குழு எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு தகவல் சொல்லலை. பொதுவாக இந்த நடவடிக்கை அனுமதி அளிக்கலைங்கிறது மட்டும் நாங்கள் நிறுத்திக்க முடியாது. ஏன்னு கேட்டால் எங்களோட கோரிக்கை இன்னும் அடுத்து இருக்குது. அதாவது இது பாதுகாக்கப்பட்ட இது மட்டும் இல்லை, தஞ்சாவூர் உள்ளிட்ட இந்த டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும். நாங்கள் அதை கோரிக்கை வச்சுருக்கோம். அதாவது இந்த மீத்தேன் திட்டத்தை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறது மூலமாக வேறு எந்த ஒரு திட்டங்களும் இந்த பகுதியில் இன்னொரு காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இது அரசாங்கம் உடனே அறிவிக்கணும், மாநில அரசு அறிவிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கோம் மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக. அதாவது இந்த பகுதியை புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெருமை மிகு இடமாக அறிவிக்கணும். அதே போல் கோடை வாழிடமாக இந்த பகுதியை அறிவிக்கணும். ஏன்னா நாங்கள் எங்களோட விவசாயிகளோட தியாகத்தால் இதை பசுமையாக்கி பசுமை போர்த்தி உருவாக்கி வச்சுருக்கோம். பல்லாயிரக்கணக்கான மரங்களையும் பல்லாயிரக்கணக்கான தாவர விலங்குகள் எல்லாம் நாங்கள் இங்கே பாதுகாத்து வச்சுருக்கோம். இது பயோடைவர்சிட்டியுடைய ஒரு களஞ்சியமாக இருக்குது. அதனால் இதை பாதுகாக்கிறத பயோடைவர்சிட்டியுடைய களஞ்சியமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் அறிவிக்கணும். அதன் மூலமாக தான் இந்த பகுதி பாதுகாக்கப்படும். அதன் அடிப்படையில் இன்னொரு வேண்டுகோளையும் நாங்கள் அரசுக்கு வைக்கிறேன். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிற திட்டங்களை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கல. எங்களுடைய உழைப்பில் எங்களுடைய முயற்சியில் நாங்கள் இதை பசுமையாகி இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது செய்ய விரும்பினால் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி கொடுங்க. எங்களுடைய நன்றி அறிதலை எங்களுடைய விளைச்சல் மூலமாக நாங்கள் விளைவிக்கிற பொருள் மூலமாக இந்த தமிழ்நாட்டுக்கே நாங்கள் உணவு கொடுக்க மட்டுமில்லை, இந்தியாவுக்கு நாங்கள் உணவு தர தயாராக இருக்கோம். அதை அரசாங்கம் அறிவிக்கணும். மாண்புமிகு மாநில முதலமைச்சருக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இப்போ இங்கே வர்றவங்க எல்லாம் பக்கத்தில் உள்ள விவசாயிகள் தான் அந்த இடத்த தேடி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நெடுவாசலை சுற்றி பல்வேறு வர்ற வழிகள் பூரா காவல்துறை தடுப்புகளை நிறுத்தி இந்த மக்களை இங்கே வரவிடாமல் செஞ்சுட்டு இருக்கு. இங்கே யாரும் ஆயுதத்தோட துப்பாக்கியோட இங்கே வரல. மக்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கும் அவங்களோட உணர்வோட தோல் கொடுக்க தான் வந்திருக்காங்க. அதனால் அவங்க தடுக்கிற முயற்சி இந்த காவல்துறை செய்யுது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க இந்த எந்தவித காவல்துறை கெடுபிடிகளும் செய்யாம இந்த மக்களை இங்க வர்றதுக்கு அனுமதிக்கணும். இதன் மூலமா கேட்டுக்கிறேன். நன்றி. அதாவது எந்த ஒரு இயற்கையான நீராதாரங்களும் இல்லாத பட்சத்தில் விவசாயிகளுடைய உழைப்பின் மூலமாக இந்த பகுதி முழுவதும் பசுமை தோல் போர்த்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மற்றொருவரிடம் கேட்கலாம். தமிழக முதல்வருடைய அறிவிப்பு இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் கிடைச்சிருக்கிற வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இது ஒரு நிச்சயமாக இது ஒரு வெற்றி தான். ஆனால் அந்த தமிழக முதல்வர் இது போன்ற திட்டங்களை இது மூலம் அரசின் செயல்பாடுகளோட அரசின் ஒப்புதல் இல்லாமல் இது போன்று செயல்படுறதோ இன்னும் அனுமதிக்கக்கூடாது. இது போன்ற இந்த எங்களுக்கு செய்யணும்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு வளர்ச்சி மாவட்டம். இந்த காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் பல வருடங்களாக நிலுவையிலே இருக்குது. இதே எங்களுக்கு இணைச்சி கொடுத்தீங்கன்னா அது இந்த பகுதியில் இருக்கிற நிறையா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இதை நாங்கள் வரவேற்கிறோம்.
முதல்வர் அறிவித்ததை வரவேற்கிறோம். இது போன்று மேலும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு உறுதி கொடுக்கிறதோடு எங்களுக்கு பத்தாது. இதை சட்டமாக நடைமுறை எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அவசர சட்டத்தை இயற்றினார்களோ அதுபோன்று இந்த போராட்டத்திற்கும் மீத்தேன் திட்டத்திற்கும் ஒரு அவசர சட்டத்தை இயற்றி ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி தமிழகத்தில் இது போன்று ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டம் என்று இல்லாமல் தமிழகத்தில் இது போன்று நீட்டுணர்வு திட்டம் ஒன்று செயல்படுத்த போகிறாங்க. இது போன்ற தமிழக அபாயகரமான திட்டங்களை தவிர்த்துட்டு ஐநா சபை எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்ததோ அதுபோல தமிழகத்தை சார்ந்த மக்களுக்கும் இது போன்ற ஒரு பாதுகாப்பான திட்டத்தை அறிவிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதியை பசுமை மாறாத வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் முதல்வரை சென்று பார்த்திருந்த போராட்ட குழுவினரோடு சேர்ந்து பேசிய பிறகு அவர்களோடு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உரையாடிய பிறகு ஒரு நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்று இவர்கள் உறுதியோடு தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன்.